பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இது மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாதுடா. ஏன்னா காஷ்மீருக்கு இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா 27 பேர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டாக போயிருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா 27 பேரையும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை சுட்டு சாவடிச்சிட்டாங்க. அதை பதிவாங்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்மிலாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போயிட்டு நிறைய 9 இடத்துல பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா 100 தீவிரவாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க பழங்குடி மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான சேதமும் பட்டு நிறைய உயிர் பலியும் பார்த்தீங்கன்னா ஆயிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னதான் இந்தியன் ஆர்மியும் பாகிஸ்தான் ஆர்மியும் சண்டை போட்டாலும் அதில் அதிகமான சேதம் படுறது யாருன்னா அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக சேதப்படுறாங்க. இப்போ இந்தியர்கள் பார்த்திங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணி நிறைய பேர் சேதம் ஆகிட்டாங்கன்னா இப்போ அதை பழிவாங்குற விதமாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா மேலே அட்டாக் பண்ணால் அதன் மூலம் பார்த்திங்கன்னா நிறைய பாதிப்பு தான் ஏற்படும். அது ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி இருக்குது. அதையும் மீறி பார்த்திங்கன்னா நிறைய சேதங்கள் பார்த்திங்கன்னா நடக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருந்தாவே எல்லாருக்குமே நல்லது. இப்போ பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணி அந்த இடம்லாம் சேதமாகும் போது பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு இந்தியனாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானை பார்த்து சிரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது.